வணக்கம், எல்லாம் ஜாலியாக இருக்கீங்க. ஓகே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பைத்தானில் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆப்ரேட் பண்ணுறது. லைக் இப்போ வந்து ப்ளஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அடிஷனை வந்து ஆப்ரேட் பண்ணும், மைனஸ்ன்னு போட்டிங்கன்னா மைனஸ்னால் சப்ராக்ஷன் ஆப்ரேட் பண்ணும். இதுதான் ஜஸ்ட் இது சிம்பிள். பட் ஆனால் இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அடிஷன் ஆப்ரேட்டர் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் ப்ளஸ் தான் பண்ணுவோம். லைக் இப்போ வந்து 5 + 6 + 6 அப்படின்னு போட்டிங்கன்னா 12ன்னு வரும். ஆட் பண்ணி உங்களுக்கு அப்படியே வந்து அவுட்புட் தரும். ஸோ இது வந்து அடிஷன் ஆப்ரேட்டர். இதுவே வந்து சப்ராக்ஷன் ஆப்ரேட்டர் அதே மாதிரி தான். ப்ளஸ் 7 - 6 1 சப்ராக்ட் பண்ணுவோம். அடுத்து மல்டிப்ளிகேஷன் வந்து இந்த ஸ்டார், அதாவது ஆஸ்ட்ரிக் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து 5 * 6ன்னு போட்டோன்னா 13 வரும். அடுத்தது டிவிஷனுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா 8/ அந்த \1 அப்படின்னு போட்டோம்னா டிவைட் பண்ணி 8 நமக்கு வந்து அவுட்புட் வந்துடும். இதுவே வந்து நான் அதேமாதிரி 9/4ன்னு போட்டேன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெசிமலில் வந்து வேல்யூ வரும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதுவே வந்து நான் 9 (4)ன்னு போட்டேன்னாக்கா அந்த மாடுலஸ் அப்படி அந்த பர்சன்டேஜ் சைன் போட்டேன்னாக்கா அது வந்து ரிமைண்டரை காமிக்கும். ஸோ வந்து 9/4ன்னு போட்டோன்னா 8 வந்துடும். ரிமைண்டர் வந்து 1 இருக்கும். ஸோ அந்த 1 காமிக்கும், ரிமைண்டரை காமிக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா \\/ போடுவோம். லைக் 9 \\4ன்னு போட்டேன்னா இங்கே வந்து 2.25ன்னு காமிச்சதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 2ன்னு காமிச்சிடும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஈக்குவல் டு வந்து ஒரு ஆப்ரேட்டர். அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வேரியபிளுக்கு சொல்லும்போது a = 5ன்னு போட்டோன்னா ஏன்ற வேல்யூ வந்து 5க்கு அசைன் ஆயிரும். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ ஈக்குவல் டுன்றதே வந்து ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான். இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் நம்ம மேலே பார்த்த எல்லா இதையும் வந்து நம்ம வந்து இந்த ஈக்குவல் டுவோட பேர் பண்ணி போடுவோம். இல்லை நான் இதில் வந்து ஒரு ஆப்ரேட்டரை விட்டுட்டேன், வந்து எக்ஸ்போனண்ட் ஆப்ரேட்டர். அது இப்போ வந்து 4 2 ஆஸ்ட்ரிக் போட்டு 2ன்னு போட்டோன்னா 4/2ன்னு அர்த்தம். அது 4/2 16, 4² 16. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து நேராக வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் போவோம். ஈக்குவல் டுன்றது ஒரு ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம இங்கே மேலே போட்டோம்ல நார்மல் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ஜஸ்ட் இதை வந்து ஈக்குவல் டுவோட நம்ம பேர் பண்ணி போடுவோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேரியபிளோட தான் இதை மோஸ்ட்லி நம்ம இது பண்ணுவோம். ஏன்னா வேரியபிளுக்கு தான் வந்து நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸுக்கு வந்து எக்ஸை வந்து சரி இங்கே ஏவே போட்டிருக்கோன்னு வச்சுக்கோம். a = 5ன்னு அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இப்போ வந்து நான் 5ஓட இன்னொரு 4 ஆட் பண்ணி வந்து கொண்டு வரணும் ஏக்கு வேல்யூ அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணுவோம், a = a + 4ன்னு போடுவோம். a + 4ன்னு போடுவோம். அப்படி இல்லைன்னாக்கா இப்போ நான் வந்து பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறேன். பிரிண்ட் ஏன்னு கொடுத்தோன்னாக்கா இங்கே 5 இருந்துச்சு, 5 + 4 9 ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது என்ன பண்ணுவோம்னாக்கா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது a + ப்ளஸ் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆப்ரேட்டர் அப்புறமேட்டு ஈக்குவல் டு இது ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். a + 5ன்னு கொடுத்துட்டேன்னாக்கா இப்போ வந்து ஏற்கனவே இருக்க 9 வேல்யூவோட ஒரு 5 ஆட் ஆகி 14 வந்துடும். இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதே மாதிரி தான் சேம். a - நான் வந்து ஒரு 2ன்னு போடுறேன். இப்போ திரும்ப பிரிண்ட்டு ஏன்னு போட்டேன்னா வந்து 12ன்னு வந்துடும். ஸோ நான் இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி நான் தரப்போகிறேன், ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. இப்போ நான் வந்து இங்கே 2 அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். மொத்தம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் 13 இருக்குது. அதில் நான் வந்து இங்கே 3 போட்டு காமிச்சிட்டேன். அதாவது ஈக்குவல் டு, ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு போட்டு காமிச்சிட்டேன். அப்புறம் 5 இது நான் என்ன கவர் பண்ணலை. மீதி இருக்க 5 ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த இதோட ஈக்குவல் டு போட்டு போகும். நீங்கள் வந்து இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வேணால் கமெண்ட்ஸில் போடுங்க. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்ததை கமெண்ட்ஸில் வந்து எனக்கு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போடுங்க. இப்போ இதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரேட்டர்ஸில் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னு ஒன்று இருக்குது. லைக் இப்போ வந்து 2 வேல்யூவை இப்போ நம்ம கம்பேர் பண்ணுறோம். லைக் இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ ஏவோட வேல்யூ 12ன்னு இருக்குது. இப்போ வந்து இது 12 தானா அப்படின்னு நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு
ஏ ஈக்குவல் 12ன்னு போட்டேன்னா ட்ரூன்னு வந்துடும். ஏவோட வேல்யூ 12ன்றதுனால ஏ ஈக்குவல் டு 12ன்னு போட்டோன்னா 12 அப்போ வந்து ட்ரூன்னு வந்துடும். இதுவே ஏ ஈக்குவல் டு 11ன்னு போட்டோன்னா ஃபால்ஸ்னு வந்துடும். ஸோ நான் இங்கேயே இன்னொரு இதை சொல்லிட்டேன், பூலியன் ஆப்ரேட்டர்னு ஒன்று இருக்கும். ஜஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்றது தான் பூலியன் ஆப்ரேட்டர். நம்ம அடுத்த ஆப்ரேட்டர் என்னன்னாக்கா வந்து கிரேட் தானா லெஸ் தானான்னு இது பண்ணுறதுக்கு, இப்போ ஏ வந்து லெஸ் தென் 13 அப்படின்னு போட்டால் ட்ரூன்னு வந்துருச்சு. ஏன்னா ஏ லெஸ் தென் 13, ஸோ வந்து ட்ரூன்னு வந்துருச்சு. இதே ஏ கிரேட்டர் தென் 13ன்னு போட்டேன்னாக்கா ஃபால்ஸ்னு வந்துடும். நம்ம வந்து ஜஸ்ட் இந்த கிரேட்டர் தானா லெஸ் தானான்ற சைனை வச்சு கம்பேர் பண்ணுறோம். இதுதான் இந்த ஆப்ரேட்டர். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அதே தான் ஏ கிரேட்டர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 13னா அதே மாதிரி ட்ரூன்னு வரும். இதுவே ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12ன்னு போட்டேன்னாலும் ட்ரூன்னு வரும். அதே மாதிரி தான் லெஸ் தென்னுக்கும் போடுவோம், கிரேட்டர் தென்னுக்கும் போடுவோம். இது இல்லாமல் இன்னும் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போனால் தான் புரியும். நம்ம இப்போதைக்கு பேசிக்ஸ் பார்க்குறதுனால இதோட நிறுத்திக்குவோம். ஜஸ்ட் அந்த அசைன்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. தட்ஸ் இட் கைஸ், பாய்.